மந்திரம். சும்மா ஒரு 1008 தடவை இல்ல 10,008 தடவை, மிஞ்சி போனா ஒரு 10,008 தடவை அந்த மோகினி மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னால், சிம்பிளா சொல்லணும்னா எல்லாரும் உங்களுக்கு சரண்டர். எதிரின்றவன் ஒருத்தவன் கூட இருக்கவே மாட்டான். அதுக்குன்னு ஊர் ஃபுல்லா வம்பு வளர்த்துட்டு எனக்கு எதிரி இருக்கக்கூடாதுன்னுலாம் கேட்கக்கூடாது. நியாயமான கோரிக்கைகளுக்கு எதிரிகள் இருக்க மாட்டான். உங்களை பகைச்சிக்கிட்டுலாம் எதிரில் ஒருத்தன் இருக்க மாட்டான். சரண்டர் ஆயிடும், உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாம இயற்கையாவே உங்களுக்கு போற காரியங்கள் எல்லாமே வெற்றி ஆயிடும். காரணம் என்னன்னா, உங்களை பார்த்த உடனே ஒரு கவரக்கூடிய சக்தி இருக்கும். மோகினிட்ட அந்த அம்மாட்ட, அம்மா எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துரு. அது ஒரு தேவதை தான். அதனால அம்மா எனக்கு இந்த ஒரு காரியத்தை முடிச்சு கொடுத்துரு, நான் போற காரியம் எனக்கு நடக்கணும். இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போறேன், எனக்கு அந்த வேலை நடக்கணும், நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேம்மா, எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துரு அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு முடிச்சு கொடுத்துரும். புரியுதா? அந்த மாதிரி நமக்கு நல்ல விஷயங்களை எவ்வளோ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் மோகினியை வச்சு சிலர் தப்பான காரியத்துக்கும் பயங்கரமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் நான் என்ன ஏதுன்றத சொல்றேன். மந்திரத்தை முறையா பிரயோகப்படுத்த தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளோ மோகினி வழிபாடு நல்லதோ அந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு. புரியுதா? இப்ப எப்படி நமக்கு என்ன மாத்திரைன்னு தெரியாம நம்ம போட்டுக்கிட்டா நமக்கு என்ன சைடு எஃபெக்ட் வரும்னே தெரியாம நம்ம போட்டுக்கிட்டு நம்ம என்ன அவஸ்தைப்படுவோமோ, தலைவலி மாத்திரை நினைச்சிட்டு வயிற்று